ஐயனுக்கு நான் பாத பூஜை செய்வது வழக்கம். நேரமாகிவிட்டது, காலத்தாமதமாகிவிட்டது. சென்று ஐயனுக்கு பூஜை செய்ய வேண்டும், அவர் ஆசையை பெற வேண்டும். வருகிறேன் சுவாமி. சுவாமி
இந்த உலகத்தோர் போற்று வடிவாம்பிகையே வாழ்க வாழ்க வாழ்க. ஏனென்றால் நீங்களும் அனுதினமும் பாமர மக்கள் படியிருப்பது வழக்கம் உண்மைதான். ஆனால் நானும் என் நடக்கத்திலே ஒரு தங்கப்பேழையிலே ஒரு ஜீவனை அடித்து வைத்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் படியாதிருக்கிறீர்களா என்று உன்னை கண்டறிய என்ன சோதனை செய்து பார்க்க போகின்றாய்? உண்மை சுவாமி. பார்வதா, இந்த உலகத்தில் உள்ள யானை முதல் இருமக்கடை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படியிறந்து விட்டதால் வந்திருக்கிறேன். ஆனால் நீயோ ஒரு தங்க வேலைக்குள்ளே ஒரு ஜீவனை அழைத்து வைத்திருக்கின்றேன். அதற்கு நீங்கள் படி அளந்தீர்களா இல்லையா என்று என்னையே சோதனை செய்கின்றாய். சோதிப்பதும் சோதனைக்குள்ளாக்குவதும் என்னுடைய வேலை. அப்படி இருக்க நீயோ என்னையே சோதனை செய்ய போகின்றாய். பார்வதா, கல்லில் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவுக்கும் கூட உன் சந்தேகம் தீர வேண்டும். நீ அனைத்து வைத்திருக்கின்றாயே அந்த ஜீவனுக்கும் சிறியதோர் பச்சரித்து நான் உணவாக அளித்துள்ளேன். உனக்கு சந்தேகம் இருந்தால் அந்த பேழையை திறந்துமார். அவ்வளவுதானே, பார்க்கலாமா? உலகத்தில் வேண்ட சிவமா? ஆமா. இல்லை, உலகத்தில் வேண்டவன் சக்தி தான். இந்த சிவன் தான். பார்வதா, நான் என்று நீ இல்லை. பார்வதா, யாரிடத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரிந்து நான் பேசுகின்றாயா? பார்வதா, முக்கன் படைத்தவன் தான். அந்த முக்கனை கொண்டவன் தான். சூரன் கொண்டவன் தான். திரிசூலத்தை தந்தவன் தான். இந்த சிவன் இல்லாமல் இந்த சக்தியால் சிவனால் என்ன செய்ய முடியும்? முடியாது. பார்வதா, நான் ஆடினால் ஆடும் இந்த உலகம், நான் அசைந்தால் அசையும் இந்த உலகம். எனது கை கால்களோ மலை மரம் செடி கொடிகள். ஏன் வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். போதுமா? இல்லை என்ன வேண்டுமா? அப்படி என்றால் அது ஒரு ஆலவரத்தில் தெரிகிறது. அந்த ஆலவரத்தில் வெண்புறா ஒன்று அமர்ந்திருக்கிறது. அதுக்கு இருக்க சக்தி நான் எடுத்துக்கொள்கிறேன். முடிந்தால் பறக்கொடுங்கள் பார்க்கலாம். பாருங்கள். ஓ சக்தி, ஓ சக்தி, ஓ சக்தி. என்ன சுவாமி? முடியாது. ஏன்? உங்கள் சிவம் என்ன செய்தது? சிறகடித்து பறக்கக்கூடிய வெண்புறா துடிக்கிறது. இது நான் தருகிற சக்தி. பாருங்கள், பறக்கிறது. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பார்வதா, நீ என்னதான் உரைத்தாலும் சரி, இந்த உலகத்திலே உயர்ந்தவன் இந்த சிவன் 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 தான். இல்லை சுவாமி, உலகத்தில் வந்த சக்தி என்று நான் சொல்கிறேன். ஓம் என்னும் பிரணவத்தில் ஓங்கார அந்த ஒழுங்கான ஒளியான நாதனா? அந்த நாதத்தை விந்தனா? அந்த விந்து தீரியனா? அந்த வீரியத்தின் ஜீவன் தான். அந்த ஜீவனை பற்றி தந்த உமா மகேஸ்வரனா? பார்வதா, முக்கண்ணாரில் மூத்தவன் தான். அந்த மூர்த்தியை பரிதேவியை மூத்தவன் தான். பார்வதா, இந்த பாமர மக்கள் சிவகாமி என்று உரைக்கின்றார்களா, காவி சிவா என்று உரைக்கின்றார்களா? சிவகாமி என்று தானே உரைக்கின்றார்கள். சாமி, அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் உயர்ந்தவன் பெரியவன் இந்த சிவன் 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 தான் அடி. சாமி, உலகத்திலே அம்மை அப்பன் என்று இருக்கிறார்களா, அப்பன் அம்மை என்று இருக்கிறார்களா? அப்படி என்றால் உலகத்திலே மூத்தவன் சக்தி சக்தி என்று நான் சொல்கிறேன். அதே பாமர மக்கள் சிவா சக்தி என்று உரைக்கின்றார்களா, சக்தி சிவா என்று உரைக்கின்றார்களா? சிவா சக்தி என்று தானே உரைக்கின்றார்கள். அப்படிதான் உத்தரத்தால் தெய்வத்தின் பேரை சீதா ராமன் என்று அழைக்கிறார்களா, ராமன் சீதா என்று அழைக்கிறார்களா? அப்படி அந்த உயர்ந்தவன் சக்தி தானே. சாமி, ஆணுக்கு பெண் அடிமை அந்த ஆணை வந்து விடாது, பெண்ணை என்று நீ மறந்து விடாது. ஆய் பார்வதா. சாமி, தாத்தா, பாண்டி, எப்போது பார்த்தாலும் இந்த கைதிகளில் உங்கள் இருவருக்கும் சண்டை 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 சண்டை. உனக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்திலே உயர்ந்தவன் யார்? சிவனா சக்தியா? என்ன தாத்தா,
நீ கேட்கும் வார்த்தை விந்தியில விந்திகளமா இருக்கிறது. இந்த உலகத்தில் சிறந்தது இந்த சிவந்தா. இந்த சிவந்தா தான் சிவந்தா தான். இங்கே வா. என்ன பாட்டி? உலகத்தில் உயர்ந்தது சக்தியா சிவமா? பாட்டி, உலகத்தில் உயர்ந்தது இந்த சக்திதான் உயர்ந்தது பாட்டி. சக்திதானே? சக்திதான் உயர்ந்தது. தெரியவர் பேசுகிறாரே. சக்திதான் உயர்ந்தது. வாடங்க. இந்த உலகத்திலே உயர்ந்தது சக்தியா? உலகத்திலே பாமர மக்கள் சிவசக்தி என்று உரைக்கின்றார்களா, சக்தி சிவா என்று உரைக்கின்றார்களா? சக்தி சிவன் உரைக்கவில்லை, சிவன் சக்தி என்று உரைக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சிவன் உலகத்தில் உயர்ந்தது. சிவனே உயர்ந்தது. சிவனே உயர்ந்தது. என்ன பாட்டி? உலகத்தில் உயர்ந்தது யார்? என்ன பாட்டி? உயர்ந்தது யார்? இந்த சக்திதா. சக்திதானே? ஏன் இப்படி பேசுகிறாய்? மாற்றி மாற்றி பேசாதே. சரியாக எடுத்து பாட்டி ஏன் என் மேல் கோபமாக இருக்கின்றால் தெரியுமா? அவளுக்கு நான் இடமாக தரவில்லை என்ற கோபம். இடமாற்ற தண்ணீரை உழைத்தாய். அன்று முதல் இன்று வரை என்னுடைய பாட்டிக்கு இடமாற்ற தரவில்லை. அது ஆரியனுடைய பாட்டிக்கு கோபம். அது எனக்கு நன்றாக தெரியும். இருந்தபொழுதிலும் சிறிது நேரம் உன்னுடைய பாட்டி இடத்தில் விளையாடலாம் என்று நான் விளையாடி கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் இடமாக கொடுத்தால் உன்னுடைய பாட்டின் கோபமானது கடந்துவிடும். அந்த காட்சியை நானும் பார்க்கணும். ஆகட்டும், கொடுங்க. இடமாக தரவில்லை என்ற கோபத்தால் நான் என்னிடத்தில் இப்படியெல்லாம் வாக்குவாதம் செய்கிறேன். இப்பொழுது நான் உனக்கு இடமாக தருகின்றேன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி உய்ப்பதே வேதம் நாட்டினும் நீ பொருளாவது நாதல் நாமம் நமச்சிவாயமே நமச்சிவாயமே நமச்சிவாய மாச்சில் விளையோ மாலை மூசு வண்டரை உய்மையை போட்டதும் நாதல் நாமம் நமச்சிவாயமே நமச்சிவாயமே நமச்சிவாய எப்படி பாடினரோ
எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இடுக்கடி நினைக்கிற காரணம் என்ன? சுவாமி, அதற்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? சிவசங்கராவுடைய ஆளக்கூடிய தேவதாசூரன் என்பவன் எனக்கு ஒரு கிடதம் முடிந்து கொண்டிருக்கின்றான். அதனால்தான் இந்த கைலங்கிரியே நடுநடுங்குகின்றது, புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றது. இப்பொழுது நாம் என்ன செய்வது தெரியுமா? என்ன செய்யணும்? இப்பொழுது இருவரும் சென்று தாயும் தந்தையமாக நின்று அவனுக்கு ஏழை காட்சி தந்து அவன் கேட்கும் வரலை தர வேண்டும். புறப்பட்டு போகலாம். சுவாமி, சிவசங்கராபுரி ஆளக்கூடிய தேவதாசுரன் நம்மை போய் தவம் செய்கிறான். ஆமா, அவனுக்கு இருவரும் சேர்ந்து காட்சி தர வேண்டுமா? உண்மைதான். சுவாமி, நான் சொல்லை கேளுங்கள். ஏற்கனவே வரங்களை கொடுத்துவிட்டு பட்ட கஷ்டங்கள் போதாதா? அசுரர்களை எவ்வளவு தொல்லைகள் அவனுக்கு அது தெரிந்தும் அவனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் சொல்கிறாய். வேண்டாம், விபரீதமாகும். பார்வதா, நமது பிள்ளைகள் தவறு செய்தால் நாம் மன்னிப்பது கிடையாதா? அவர்கள் மட்டும் யார்? நம்முடைய பிள்ளைகள் தானே. பிள்ளைகள் செய்யும் தவறை நாம் பெரிதாக எடுத்துக் கொள்ளக் கூடாது. அவர்கள் முன்னோர்கள் ஏதோ தவறு செய்து விட்டார்கள், அதே தவறை இவனும் செய்வாய் என்று நீ கூறுகின்றாய். அதெல்லாம் நடக்காது. புறப்படுவோம். சுவாமி, அதெல்லாம் பிரச்சனைகள் வரும். விபரீதம் வேண்டாம், புறப்படுங்க. அரசியாக கேட்குது, என்னுடன் வர முடியுமா முடியாதா? என்ன செய்வது? பக்திமயம் உன் கண்ணை மறைக்கிறது. தேவதாசுரன் யாருக்கு தவம் செய்கிறான்? என்னை கோரி என்னை போய் தவம் செய்யவில்லை. உன்னுடைய பக்தன் உன்னை போய் தவம் செய்கிறான். நீங்கள் சென்று அவனுக்கு வர கொடுங்கள். ஆனால் நான் வர முடியாது. வர முடியாது. கடைசியாக சொல்லி கேளுங்கள். இதுவரையிலும் நீங்கள் மக்களுக்கு படியளக்க சென்றீர்கள். படியளந்து விட்டு வரும் சமயத்தில் மக்களுக்கு படியளக்கும் போது மட்டும் 5 பஞ்சமுகத்தோடு படியளக்கும். பஞ்சமுகத்தோடு ஆனால் நான் வணங்கும் போது மட்டும் 4 முகத்தை மறைத்துவிட்டு ஒரு முகத்தோடு எனக்கு காட்சி கொடுக்கிறீர்கள். இதுவரையில் உனக்கு 5 முகம் இருப்பது நான் பார்த்தவளே கிடையாது, எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் தேவதாசனுக்கு வர கொடுக்க போகிறீர்கள். எப்படி 5 பஞ்சமுகத்தோடு வர கொடுக்கிறீர்கள், அதே போல் இந்த பளிங்கு மேடைக்கு வர வேண்டும். என்றுமே காணாத 5 முகத்தை இன்று நான் காணப்போகிறேன். அதற்காக நான் காத்திருப்பேன். எனக்கு 5 முகம் பஞ்சமுக தரிசனத்தை காண வேண்டும். நீ கேட்டபடியே பஞ்சமுகத்தோடு வந்து உனக்கு நான் காட்சி தருகிறேன். போற்றி 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 அழகு திருநீரும் தோன்றி அழகு திருநீரும் தோன்றி அகமவிய மார்பில் தாங்கி அருள் அதை பெருள வந்தே ஐயனிய நீலகண்டா 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 தாங்கி நீலகண்டா
வந்திருப்பது நாள் பழக்க முக்தன் தானிதானா? உண்மைதான். இது தேவர்கள் சூழ்ச்சியோ அரக்கர்கள் சூழ்ச்சி என்பது எதுவும் தெரியாதல்லவா? எதுவும் இல்லை. கத்திரத்தை பார்க்கலாம் அல்லவா? தாராளமாக பார்க்கலாம். ஆஹா ஆஹா ஆஹா. இந்த திருக்காட்சியை கண்களுக்கு இந்த கைலாயத்தை வைத்திருப்பது போல் இருந்தால் மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஆண்டவா, தங்களை போய் ரோகண்ட காரணம் என்ன தெரியுமா? காற்றென்றும் மழை என்றும் பனி என்றும் வெயில் என்றும் மாறாமல் இப்படி என்னையே கோரி கடுதலுக்குரிய காரணம் என்ன? காரணம் இருக்கிறதல்ல. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இருக்கின்றது. மொழிக்கு வார்த்தால் புரியுவது இல்லையாவது என்று வாழ்கிறேன். ஆனால் எனது மனதில் ஒரு சிறிய சஞ்சலம் ஏற்பட்டது. அந்த சஞ்சலத்திற்காக நான் இரவு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். வரமா? ஆ, தேவரே சொல்லார். தவத்தை மிச்சரே. உனக்கு யாது வர வேண்டும் கேள். தடையின்றி தாராளமாக தருகின்றேன். நான் எந்த வரத்தை கேட்டாலும் தருகிறேன் என்று எனக்கு சத்தியத்தை கொடுத்தால் வரத்தை எடுக்கிறேன். ஆ, நீ எந்த வரத்தை கேட்டாலும் அப்படியே தருகின்றேன். இதுவே சத்தியம். ஆண்டவா, இந்த உலகத்தில் என் தாயாருக்கு கேட்காத வரத்தையான கேட்கப் போகிறேன். நான் கேட்க வர என்ன பண்ணாலும் தெரியுமா? அப்பேற்பட்ட வரம். ராஜா வரம், ராஜா வரம். வேங்கா உடல், வேகா உடல். போகா, போகா செல்வம். அது மட்டும் விடுத்து எனக்கு மற்றொரு வரம் வேண்டும். என்ன வரம்? இந்த பூலோகத்தில் கழிக்கின்ற பெண்கள் விளைக. பெண்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பக்காங்கள் முழங்காலை பட்டியலை விட்டு நான் சிறுக்கி போட்ட சிறுக்கி அதை பெண்கள் பற்றி எனக்கு கவலை கொள்வது கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் பிறக்கின்ற எந்த ஒரு ஆண்மகனாலும் எந்த ஒரு ஆண்மகனாலும் அது மனித குலத்திலாகட்டும், தேவ குலத்திலாகட்டும், அரங்க குலத்திலாகட்டும், எந்த ஒரு குலத்தில் தோன்றிய மாணவனால் மரணமில்லாத பெருவாழ்வு எனக்கு தேவை. சாகா வரம், வேகா உடல், போகா செல்வம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகிலேயே எந்த ஒரு ஆண்மகனாலும் உனக்கு மரணம் என்பது மரணம் நேரக்கூடாது. இதுவே தன்னை கேட்கிறது. நீ கேட்டபடியே அப்படியே தந்து. சந்தோஷம் தானே? கெட்ட வார்த்தை கெட்டவரை கொடுத்து விட்டீர்கள். உங்களை போன்ற ஒரு சிறந்த யார் இருந்தால் இருந்தாலும் உங்களுக்காக மக்கள் அனைவரும் மலை போன்ற மக்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். சென்று அவர்களை ஆண்டவா, ஓ ஆண்டவா, ஆண்டவா, மனுஷன் என்று மனவர்கள் என்று தேவை கிடையாது. ஏன் தெரியுமா? ஏய், இந்த உலகத்தில் தங்களை ஒருமுறை கண்டதற்கு ஆனால் கட்டிட்டு கரையிட்டு போறவன் கவர்ந்து இப்போ சென்று விட்டால் நான் அழைத்தால் கூப்பிட்டு கொண்டிருக்கு ஓடி வருகிறா என்று நான் உங்களை அழைத்து பார்க்கிறேன். அப்படியா? அப்படி நான் அழைத்து வரலாம். சிவா, ஆண்டவா, மீண்டும் மீண்டும் அழைக்கிறேன் என்று மனவருக்கு தேவையில்லை. அழைத்தது காரணம் இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் படித்தீர்களே வரம், வரம். அந்த வரத்தை நிச்சயமாக பலிக்கும் அல்லவா? கண்டிப்பாக பலிக்கும். இதில் மாற்றம் கிடையாது. மாற்றம் என்பது சிறிதளவும் கிடையாது. அப்படி என்றால் தங்களுக்காக மக்கள் காத்திருப்பாங்க. புறப்பட்டு சென்று வாருங்கள். ஆனால் மக்கள் அவை வாராங்க. போக போக மரியாதை தேய்ந்து கொண்டே போகின்றது. உங்களுக்கு என்னடா மரியாதை? ஏய், நீ வரம் கொடுத்தல்ல, ஆமா. நீ கொடுத்தாய வரம், வரம். அது என்ன வரம்? அது என்ன நிறம்? கருப்பா இருக்குமா, சிகப்பா இருக்குமா, பச்சையா இருக்குமா? அது என்ன நிறம்? அது என்ன உருவம்? அது நீட்டா இருக்குமா, இல்ல குண்டா இருக்குமா, இல்ல சதுரமா இருக்குமா? கேட்டு வந்து கையில் வந்து போல கவுன சிக்கிறவன். கருத்து கொடுத்துட்டு போ. காற்றுக்கு நிறம் இருக்கின்றதா? இல்லை, உருவம்தான் இருக்கின்றதா? இல்லை. அதுபோலதான் நான் கொடுத்த வரமும். ஆனால் கண்டிப்பாக பலிக்கும். கண்டிப்பாக பலிக்கும். கேட்ட வந்து கருத்து கொடுக்க முடியுமா முடியாதா? அது கருத்தெல்லாம் கொடுக்க முடியாது. கருத்து கொடுக்க முடியாதா? அது என்ன வரும்? என்ன வரும்? இந்த வருவது என்ன நேரம்? என்ன வரும்? என்ன வரும்? நீ தந்த வருவது என்ன நேரம்? என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்?
வாடாங்க வாடா வாடா டேய் வந்துருப்பா யார் பாத்தியா நான் இங்க பாடுறா ஒரு ஆயா போறாங்க டேய் நீ பாரு ஈஸ்வரர் வரலப்பா பக்கத்துல புதுவர் வந்துக்கிறாரு ஈஸ்வரன் வந்துக்கிறாரு டேய் இந்த ஈஸ்வரன் எனக்கு வரம் கொடுத்தான் ஓஹோ என்ன வரம் என்ன வரம் நான் கேட்கின்ற வரத்தை கருத்தில் கொடுத்துட்டு போறான்னு சொல்றேன் ஆமா ராகா வரம் மேகா உடல் போகாத உலகத்தில் யாரவனால் எந்த ஒரு வரம் இல்லாமல் பெருமாள் என்று பெற்றிருக்கிறேன் ஆமா ஐயா கேட்ட வரத்தை கருத்துல போடுறான்னா காற்றுக்கு நிறைய இருக்குதா காற்றுக்கு உருவம் இருக்கிறதா நீருக்கு போகுது அந்த நீர் அந்த நீருக்கு ஓசை இருக்குதா அந்த நீரை இவ்வளவு பார்க்க முடியுது அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்கிறாங்க இவன் யார் எப்படிப்பட்டவன் சொன்னாதானே தெரியும் கையால் அடிபட்டவன் பல்லால் அடிபட்டவன் பிரபால் அடிபட்டவன் செருப்பால் அடிபட்டவன் எப்படிங்க சொல்லுங்க விளக்கம் பில்லால் அடித்தவன் அர்ஜுனன் சொல்லால் அடித்தவன் சேக்கர நாயனார் பிரபால் அடித்தவன் பாண்டியன் செருப்பால் அடித்தவன் கண்ணப்ப நாயனார் அப்படி இருக்கும் போது இவன் யார் எப்படிப்பட்டவன் உலகத்தில் முதல்ல கம்பனட்டியை வந்தாட்டா உலகத்துல கஞ்சா அடிக்க கத்து கொடுத்தது முதல்ல கஞ்சா பிடிக்க சொல்லி கொடுத்த கம்பனட்டியை வந்தான் எப்படி இந்த உலகத்தில் கஞ்சா பழக்கம் யாரால் உருவானது கஞ்சா பழக்கம் இன்னைக்கு தம்மா சொல்லலாம் பாக்கெட்டா வச்சு சுத்திங்க இது யாரால இவனால வந்தது இப்ப இருக்கிறவங்களை கேட்டு பாரு சன்னியாச பசங்க என்னடா பாட்டுங்க சிவன் கோயில் பின்னாடி கேட்டு பாரு நாங்க ஈஸ்வரனை கோரி தவறு இருக்கிறோம் எப்படியா நாங்க பார்க்கும் போது தவறு இருப்பான் அப்புறம் பார்த்தா இவன் கஞ்சா அவன் பிடிப்பான் அவன் கஞ்சா இவன் பிடிப்பான் இதெல்லாம் யாரால இவனால உலகத்தில் கஞ்சா பழக்கத்தை முதல்ல உருவாக்குறது இந்த கம்யூனிட்டி அதுல அடிச்சா கஞ்சா இன்னைக்கு அடிச்சுட்டு போட்டுக்கிறாங்க கஞ்சா ஏய் அது மட்டுமாடா இவர் எப்படி பண்றாங்க நக்கோ நாய்க்கு செக்கோ சிவலிங்கமும் ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தெல்லாம் படியாளுக்கிற கடவுள் தானே அதே சொல்ல நல்லா கேட்டுக்கோ நக்கோ நாய்க்கு செக்கோ சிவலிங்கமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க ஏன் இந்த பழமொழி சொல்றாங்க சொல்லு செக்குல என்ன வருது நான் என்ன பண்ணோம் எண்ணெய் நக்கிப்படும் ஆனா சிவலிங்கத்து மேல என்ன வலியுது நான் என்ன பண்ணோம் அங்கேதான் நடக்கும் ஏது போட்டாடா டேய் நக்க நாய்க்கு செக்கு சிவலிங்கமும் ஒண்ணு சொன்னேன் தெரியுமா செக்குல என்ன வடிச்சாலும் நாய் நக்கும் நாய்க்கு தேவை எண்ணெய் அந்த சிவலிங்கம் உருவான கதை தெரியுமா யாருக்கு அவன் ரசிகன் என்று 60,000 பேர் 60,000 பேரு அந்த 60,000 பேருக்கு 60,000 ரிஷபத்திரிகள் ரிஷபத்திரினா யாரு பெண்கள் மனைவி மாதிரி யார் மனைவி இருக்கிறாளோ அதே அது மாதிரி 60,000 பெண்களுக்கும் 60,000 முருகருக்கும் 60,000 பெண்கள் அந்த 60,000 ரிஷபத்திரிக்கும் இவன் மீது ஆசை என்ன தெரியுமா ஏற்கனவே காலபட்ச முனிவர் நினைக்கிறாங்க ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு முனிவர் போராடி மொத்த பேர் நம்ம பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்தான் கணக்கு போட்டாரு ஆமா அந்த 60,000 தாரகாவன ரிஷிகளும் அவர் நிலத்தில் அமர்ந்திருக்கும் போது என்ன பண்ண அதிகாலை நேரம் தேவனாக உருமாறி கொக்கரிச்சாண்டா பார்த்தார்கள் முனிவர் நினைவுமே கோயில் குழந்தை விட்டது இப்போது செல்ல வேண்டும் சாரமான முடிக்க வேண்டும் ஆண்டவனை பார்க்க வேண்டாம் ஆண்டவனை அனைவரும் புறப்படி சென்றாங்க நதிக்கரைக்கு எல்லாம் போயிட்டாங்க நதிக்கரைக்கு சென்று போது இவர் என்ன பண்ணாரு அந்த 60,000 பெண்கள் ரிஷபத்தில் இருந்தார் 60,000 பேருக்கு 60,000 வாய்ந்து கொடுத்தாரு இதுக்குள்ள வந்து புந்து விளையாட்டுக்கிறேன் அந்த 60,000 பெண்களுக்கும் 60,000 குழந்தை கொடுத்தாரு குழந்தை கொடுத்துட்டு போட்டாங்க அவங்க என்ன பண்றாங்க கையில குழந்தை வச்சுக்கினேன் நாலாட்டு பாடிக்கிறாங்க இங்க இருந்து சென்ற மனிதர்கள் அப்ப உத்து பாக்குறாங்க கங்கை மொத்தத்தையும் கிணக்கிறாங்க கங்கை எப்படி உறங்கும் என்று கூட ஒரு கேள்வி வரலாம் ஆமா கங்கையும் உறங்குவாள் இரவு நேரத்தில் எப்படி ஐயா தெரியும் பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் ஆனது எப்போதும் தடுத்து கொண்டு இருக்கும் அதுவே இரவு நேரத்துல போய் பாரு அதே தண்ணி அமைதியா இருக்கும் அதுதான் தாய்மார்கள் தொட்டில இருந்தாலும் சரி குளத்துல இருந்தாலும் சரி அந்த கங்கையை தள்ளுவாங்க தண்ணி
ஆமா தள்ளுவாங்க. அது எழுப்புறதுக்கு சமம். ஓ அப்படி கங்கையானவள் உறங்கிக் கொண்டிருந்தார். என்னடா இது கங்கையானவள் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப சேவலாம் உருமாறியது யார் என்று ஞானத்தால் உள்நோக்கி பார்த்தார். முக்கந்தார் ஈசனானவர் இப்படி செயலை செய்தார் என்று தெரிந்த உடனே ஆத்திரம் அடைந்தார்கள். யாரு யாரு அந்த முனிவர்கள் எல்லாம் யாரும் அவரது சிக்கல் அனைவருமே ஆத்திரம் அடைந்து என்ன செய்தார்கள்? இந்த சிவனுடைய மாடியான அறுவடை வேண்டாம் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டாங்க. சாபத்தை கொடுத்துட்டாங்க. ஏதோ மணி ஆகும். மானியானது அறுபட வேண்டாம். மானி என்றால் என்ன? ஆணின் உறுப்பு. உறுப்பு ஆணின் உறுப்பானது மானி. அந்த மானியை அறுபட வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தாங்க. சாபத்தை கொடுத்த உடனே மாடு அறுபட்டு வந்து கொண்டே பார்த்தால் உமா பார்வதி என்னடா இது? இந்த மானியார் இந்த பூமியில விழுந்தார். உலகம் அழிந்து வருமே இருக்காங்க. பூமியை நம்ம என்ன பண்றாங்க? ஒடியாந்த நம்ம யோனியை காட்டுறாங்க. யோனி காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க? இப்படி பலாந்தீன்னு காட்டுறாங்க. யோனினா என்ன? யோனினாக்கா அதான் பெண்ணின் உறுப்பு யோனி. ஆணின் உறுப்பு மாறி என்றால் பெண்ணின் உறுப்பு யோனி. அந்த யோனில இந்த மானியார் வந்து லபக்குன்னு போட்டுக்கிச்சு. ஓ லபக்குன்னு போட்டுக்கிச்சு. எப்படியே? அப்படியே லபக்குன்னு உட்கார்ந்துருச்சு. ஆமா. பார்த்தார்கள். அந்த உருவம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? மேலே இருப்பது கொடை. அந்த கொடையானது ஆண் உறுப்பு. கீழே இருக்குது மாதிரி பெண் உறுப்பு. அது வந்து பெண் உறுப்பு. இது திருவண்ணாமலை போயிருக்கியா? போயிருக்கேன் நான். திருவண்ணாமலை போயிருக்கியா? திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன். நிறைய பேர் போயிருப்பாங்க. பயணி திருவண்ணாமலை. பயன்ல இருக்குது திருவண்ணாமலை. பயன்ல இருக்குது சொல்றேன். ஏய் திருவண்ணாமலை கிரிவல பாதையில இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். ஆவடியார் லிங்கம். ஆவடியார் லிங்கம் என்று அந்த லிங்கத்தை நல்லா உத்து பாரு. ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்குமோ அதே வடிவம் தான். இவனை மரணத்து இல்லாத இவன் ஷாமானே மரம் நம்ம போய் சுத்தி வாங்கிட்டு இருக்கணும். அப்படி அப்படி இருக்க போது இவன் கொடுத்த வர்றான். என் கருத்தை கொடுத்துட்டான் போகலாம். முடியாதா? போடா முடியாதா? ஆனா போனா வண்ணார பையா எப்படிங்க? என்ன வண்ணார பையா? காரணம் இருக்குடா. எப்படி? இப்ப நான் வண்ணார பையான்னு சொல்றேன். ஏன் எதுக்கு காரணம் தெரியுமா? அதே சொல்றேன் கேட்டுங்க. தக்கோலத்துக்கும் அரக்கோலத்துக்கு இடையில தக்கோல ஆறு. தக்கோல ஆத்துல ஏகாலிகள்லாம் துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி துணி துவைக்கிற நேரத்துல அந்த ஏகாலிகளுக்கு கஞ்சி கொண்டு போனா ஏகாலி பெண்ணு சாப்பாடு கொண்டு போறா. அவன் சாப்பாடு கொண்டு போறத பார்த்தா இந்த ஏகாலி. இந்த ஏகாலி பார்த்த உடனே அந்த பெண்ணை பார்த்த உடனே ஆசைப்பட்டான். பெண்ணே நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். வா நம்ம ரெண்டு பேரும் திருமணத்தை கையை பிடிச்ச உடனே குடிச்சாக்கு பிடிச்ச கைய அவ ஓ என்று கூச்சிருக்கா. கூச்சிருந்த போது அங்க இருக்கிற வண்ணா நல்லா சும்மா இருப்பாங்களா? அங்கிருந்து நேரம் வந்தாங்க. துணி விட்டாங்க. இவன் துணி அடிக்கிற அடிச்சாங்க. அடிச்சு அடி வாங்கிக்கிட்டு அந்த துணியை பண்ணி பிடிச்சிட்டு ஓட்டம் எங்க நம்ம உட்காந்து திருவண்ணாமலை மலையில திருவண்ணாமலை போய் உட்காந்துட்டாரு. அங்க போன உடனே ஒரு வணங்க ஆரம்பிச்சாங்க. எப்படியா? இவர் பேர் அண்ணாமலை. நம்ம பேர் உண்ணாமலை. அண்ணாமலை அண்ணாமலை உண்ணாமலை அண்ணாமலை திருவண்ணாமலை. அப்படி இருக்கும்போது கேட்ட வார்த்தை போனாரு. மறக்க முடியாதா? வர தாயாதிகள் எப்பேற்பட்டவர்கள்? அப்படியே தாயாதிகள் வைத்த
வந்தவர் பத்மாசுரன். பத்மாசுரன். பத்மாசுரன் யாரை போய் தவம் இருக்கா? இந்த சிவனை போய் தவம் இருக்கா? ஆமா, தவம் சிவனை போய் தவம் இருக்கா? என்னவென்று? ஆ. இந்த உலகத்தில் நான் எவன் கை வச்சாலும் அவன் இருந்து சாம்பலாக வேண்டும். எப்படியே? பத்மாசுரன் வரம் கேட்டான். கேட்டாது. கேட்ட வரத்தை கேட்டு விட்டு வரத்தை கொடுத்தான். தவம் இல்லாம கொடுத்துட்டாரு. வரம் கொடுத்தானே அவனுக்கு சந்தேகம் இருக்குமா இருக்காதா? இருக்குமே. வாங்கிய வரம் பலிக்குதா இல்லையா? சோதனை பண்ணி பார்க்கணுமே. பாகலால் சுத்தி பார்க்கிற காலகட்டத்தில் யாருமே இல்லை. தெரியாது. நிக்கிறது யாரு? இவரு மட்டும்தான். அவன் சிவா மட்டும்தான் நிக்கிறான். ஆமா. வரம் கொடுத்தவன் இவன். இவனை சோதித்து பார்த்தவன் கை வைக்க முற்பட்டான். முடிச்சாண்டா ஓட்ட இவன். ஓடுறான் ஓடி போய் ஒரு ஐவேல கையில் மறந்து கொண்டான். அப்படி ஐவேல கையில மறந்து கொண்டு யாரு நினைக்கிறான்? ஆண்டவா, நாராயணா, மைத்துனா, நீ தானே அப்பா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் பாரு, இவன் தான் இப்படி நினைக்கிறான். ஆனா உருவான பத்மா சொல்றேன் ஐவேல கையை மறந்து என்னை காப்பாற்ற வேண்டும் நினைச்சோன்னு வர்றேன் சொல்லிட்டு அவன் நேரா வர வேண்டியதானே. அவன் நேரா வரல. எப்படி வந்தான்? மோகினி வடிவம் எடுத்து வரான். எப்படியா? மோகினி என்ன? பொம்பளைன்னா அழகான ஒரு பெண் வடிவம் தாக்கி வரா. டேய், அவன் வந்த உடனே அவனை பார்த்து பத்மாசுரன் சிவனை மறந்துட்டான். சிவனை மறந்துட்டு கேட்கிறாரு. அவன் சிவனை மறந்துட்டான். மோகினி நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய், வா நீயும் நானும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பத்மாசுரன் கேட்கிறான். அதுக்கு மோகினி என்ன சொன்னார்? நீ நேரத்தில் நவம் இருந்தாய், உன் மீது எல்லாம் அசுத்தமா இருக்குது. குளிச்சுட்டு வந்தேனாக்கா நீ நானும் ஒன்று சேரலாம் சொல்லிட்டா. இவன் போனா சுத்தி தாண்டா. அந்த மாயவன் அருளால் எங்குமே தண்ணீர் இருக்கவில்லை. ஓடி வந்து மோகினி எங்கேயும் சுற்றி பார்த்து எனக்கு தண்ணீரே கிடைக்கவில்லை சொன்ன உடனே அவன் சொன்னா, இதை பார்த்தாயா மாட்டு பரப்படி அது சிறிதளவு தண்ணீர் இருக்குது. அது எடுத்து தலை மேல தேட்டினாக்கா நீ குளிச்சது தம்மா நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணா? வாங்கின வார்த்தை மறந்துட்டான். மோகினி அழகால தண்ணி தலைமலை வச்சான். சாம்பலானா அதனால தாங்கட்டா பத்மாசுரன் இறந்த செய்தி கேட்ட உடனே ஐவேலங்க இருந்து லபுக்குன்னு முடிச்சா இந்த கம்ப்ளீட் வெளியே வந்தாரு. ஐவேலங்காயில இருந்து லபுக்குன்னு வெளியே வந்தான். வெளியே வந்தானே யோ மச்சான் பொம்பளை வேஷம் அவ்வளவு அருமையா இருக்குது. வேற என்ன நான் வேற ஏய் கங்கா திருக்க போயா.
நான் உன்னை பார்த்து நான் சிரித்தேன். ஆ, நான் உன்னை பார்த்து நான் சிரிக்கவில்லை. பிறகு என்னுடைய கணவரை பார்த்து நான் சிரித்தேன். கணவனை பார்த்து சிரிக்கின்றாயா? கணவனை பார்த்து மனைவியார் சிரிப்பாளா? சிரிப்பாளா நீ? நான் ஏன் சிரித்தேன்?